டேப்லெட் போடுறதா இருக்கட்டும், ஸ்ப்ரே பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை தைலம் தேய்க்கிறதா இருக்கட்டும், அது நிஜமாலே பெயினை க்யூர் பண்ணணும்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இன்ஃபேக்ட் அது ப்ராப்ளத்தை அதிகம் பண்ணோம், அது சிகிச்சை வந்து டிலே பண்ணிடும். ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் அவங்க சுகர் கண்ட்ரோலே ஆகலை, காதுக்கு பின்னாடி ரொம்ப வலி இருக்குது அப்படிங்கிறப்ப அது வந்து அந்த போனை அரிக்கக்கூடிய ஒரு ஸ்கல் பேஸ் ஆஸ்டியோமைலேட்டர். காலைல எழுந்தா மட்டும் இந்த அலர்ஜி இல்லை ஸ்னீசிங், தும்மல் வருது, அடிக்கடி தும்மல் வருதுன்னா, சைனஸ் பொறுத்த வரைக்கும் இதில் வர வலிகள் பார்த்தீங்கன்னா தொட்டாலே இங்கே இந்த இடத்துல தொட்டாலே அவங்களுக்கு வலிக்கலாம். சில சமயம் அந்த சைனஸ் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்கப்போ அவங்க விஷனில் கூட ப்ராப்ளம் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. எந்த இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணாலும் தூங்குவாங்க, ஆஃபீஸில் தூங்குவாங்க, சம்டைம்ஸ் ட்ரைவ் பண்ணுறப்ப கூட தூங்குவாங்க. அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா, OSAங்கிற ஒரு நோயோட அறிகுறி. இயர்ஸ் செட்டோடது உள்ளே இருக்கிறது வெளிக்காது, அதுக்குள்ளே உள்ளது நடுக்காதில் ஒரு சின்ன 3 போன்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு நத்தெலும்பு மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே சின்ன சின்ன ஃபைன் ஃபைபர்ஸ். ஸோ நீ யூஸ் பண்ணுற ஃபோனோட ஹெட்செட்டோட லவுட்னஸ், டியூரேஷன் காக்லியல் நரம்புகளே அஃபெக்ட் பண்ணும். காட்டன் பட்ஸ் யூஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு ஹார்ம்ஃபுல் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள்? ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எந்த சிம்டமே இருக்காது, பட் அவங்க வந்து காதை க்ளீனாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க, க்ளீன் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க நினைக்கிறது நடக்கிறது இல்லை, அதுக்கு மாறாதான் நடக்குது. என்னென்னா, ஸோ வாட் ரியலி காசஸ் த இன்ஃபெக்ஷன் வைல் யூ ட்ராவல்? தண்ணி பார்த்து குடிக்கிறப்ப நம்ம அது 20 மினிட்ஸ் பாயில் பண்ணி ஆற வச்சு குடிக்கிறது தான் நல்ல ஒரு ஐடியல் இதாக இருக்கும். தியானஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் விஜய் பரணி. இன்னைக்கு நம்மளோட ஒரு மோஸ்ட் தெளிவான டாபிக் பற்றி பேசணும் அப்படின்றதுக்காக ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இட்ஸ் அ வாஸ்ட் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ENT நிறைய பேசிக்கான விஷயத்தில் நம்ம அவேர்னஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டதுக்காக டாக்டர் வெங்கட கார்த்திகேயன் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் கிரீன் ஃப்ளோர்லேருந்து நம்மளுக்காக வந்து இந்த விஷயத்தை பண்ண போகிறாரு. ஸோ ஹாப்பி டு ஹாவ் திஸ் கான்வர்சேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப பேசிக்லேருந்து போயிடலாம் சார். இந்த சீசனல் சேஞ்சஸ்லாம் வருதுல்ல, அதனால ENTயில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம சீசனல் சேஞ்சஸ் இருக்கிறப்ப மெயினாக பார்க்குறது நோஸ் அண்ட் சைனஸஸ். இந்த அலர்ஜிக் சைனசைட்டிஸ் சொல்கிற ப்ராப்ளம் காமனாக வரும். அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும்னா, அடிக்கடி தும்முறது, மூக்கடைக்கிறது, மூக்கிலேருந்து சளி வர்றது, ஃபேஸில் வலி வருது, தலைவலி வருது, இதெல்லாமே காமனாக வரும். இந்த சீசனல் சேஞ்சஸில் மற்ற டைமில் வந்து அவங்க நார்மலாக இருப்பாங்க. இந்த சீசனல் சேஞ்ச் வரப்போ இந்த ப்ராப்ளம்லாம் அதிகமாகும். எஸ்பெஷலி அவங்களுக்கு வந்து நோஸில் உள்ள எலும்பு வளைஞ்சி இருக்கவங்களுக்கு, ஸ்ட்ரக்சரலாக ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ரொம்ப நாள் இருக்கலாம். அது அதிகமாகவும் இருக்கக்கூடிய காரணமாக, ஒரு சப்போஸ் ஒருத்தருக்கு ஒரு கோல்டு சளி பிடிக்குது, ஒரு வாரம் சளி பிடிச்சி சன்னால் போகக்கூடிய சான்சஸ் இருக்கவங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம், அதாவது எலும்பு வளைஞ்சி நோஸை பிளாக் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த ப்ராப்ளம் அதிக நாள் இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. சீசனல் சேஞ்சஸோடு சேர்ந்து இந்த மாதிரி அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்குறதுக்கு நம்ம தகுந்த ENT டாக்டர் பார்த்து அவங்க சிகிச்சை எடுத்துக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம நிறைய ட்ராவல் பண்ணும்போதும் சரி, நிறைய இடங்கள் போகும்போது திடீர்னு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா எல்லாருமே வாட்டர் சேஞ்ச் ஆகுறதுனால தான் இது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் ரியலி காசஸ் த இன்ஃபெக்ஷன் வைல் யூ ட்ராவல்? அந்த மாதிரி நம்ம எப்போதுமே நம்ம தண்ணி பார்த்து குடிக்கிறப்ப நம்ம அது 20 மினிட்ஸ் பாயில் பண்ணி அதை ஆற வச்சு குடிக்கிறது தான் நல்ல ஒரு ஐடியல் இதாக இருக்கும். பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் நம்ம கண்ட இடத்துல வாங்குறப்ப அது அதனோட ஹைஜீனை நம்ம வந்து என்ஷூர் பண்ண முடியாது ஒன்று. அண்டு ஹோட்டலில் நம்ம தண்ணி குடிக்கிறப்பையோ அதனோட ஹைஜீன் நம்ம என்ஷூர் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை சுட வச்சு 20 நிமிஷம் சுட வச்சு அதை ஆற வச்சு குடிக்கிறது ஒரு நல்ல மெத்தட். தேர்ட் பேசிக் கொஸ்டின் என்னன்னா, எல்லாருமே இப்போ ஒரு ENTயில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இப்போ ஒரு நீ பெயினாக இருக்கட்டும், ஏதோ ஒரு சின்னதாக வந்தால் கூட ஓவர் த கவுண்டர் போயிட்டு ஒரு டேப்லெட் போடுறதா இருக்கட்டும், ஸ்ப்ரே பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை தைலம் தேய்க்கிறதா இருக்கட்டும், அது நிஜமாலே பெயினை க்யூர் பண்ணணும்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லை, அது வந்து இன்ஃபேக்ட் அது ப்ராப்ளத்தை அதிகம் பண்ணோம், அது சிகிச்சை வந்து டிலே பண்ணிடும். அது கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியாமல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயபெட்டிஸ் உள்ள பேஷண்ட்க்கு ஒரு காது வலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களா ட்ராப்ஸ் போட்டுட்டு அவங்கள குணப்படுத்த பார்ப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் அந்த சுகர் கண்ட்ரோலே ஆகலை, காதுக்கு பின்னாடி ரொம்ப வலி இருக்குது அப்படிங்கிறப்ப அது வந்து அந்த போனை அரிக்கக்கூடிய ஒரு ஸ்கல் பேஸ் ஆஸ்டியோமைலேட்டஸ்ங்கிறது கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஏன்னா அது ஏர்லியாகவே சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சா அது நம்ம அதை தகுந்த மருந்துகள் கொடுத்து டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு தேவையான அறுவை சிகிச்சை மூலமாகவும் அதை சரி பண்ண முடியும். பட் அதுவே நம்ம டிலே பண்ணோன்னா, அவங்க செல்ஃப் மெடிக்கேஷனாக டிலே பண்ணோன்னா அந்த ப்ராப்ளம் நல்ல அதிகமாகி அவங்களுக்கு மற்ற ப்ராப்ளம், அதாவது அது பிரெயினில் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய சான்சஸ், இல்லை நரம்பு வீக்னஸ் வரக்கூடிய சான்சஸும் அதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு எப்போதுமே ஃபஸ்ட்டு டாக்டரை காமிச்சு அவங்க சொல்கிற அட்வைஸ் ஃபாலோ பண்ணுறது நல்லது. ரியல் டைம் எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன். எனக்கு வந்து இப்போ லிகமெண்ட் டேர் ஆச்சு, ஆனால் எனக்கு தெரியல, எனக்கு எதுவும் சுலுக்கிடுச்சு, நான் உடனே ஸ்ப்ரே போட்டுறேன். ஐ ஃபீல் லைக் ஓகே இட்ஸ் கியூர்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து நம்மளா பிரம்மையில் நினைக்கிறோமா, இட் ரியலி ஒர்க்ஸ் அப்படின்னு? இல்லை, அந்த டாக்டர்கிட்ட போய் அவங்க வேறு ஏதாவது ப்ராப்ளம் சொல்லிவிடுவாங்களோ, வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் சொல்லிவிடுவாங்களோ, நம்ம ஆப்ரேஷன் சொல்லிவிடுவாங்களோங்கிற ஒரு பயம்தான். அந்த அவேர்னஸ் வந்து
ஹெல்த் அவேர்னஸ் இருந்தாலே அவங்க கரெக்டான ட்ரீட்மெண்ட் போய் பார்த்துட்டு கரெக்டான டாக்டர் பார்த்து அவங்க அட்வைஸ் சொல்ல போகிறாங்க. அது அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகே, அது ஃபார் த மொமெண்ட் கொஞ்சம் ரிலீஃப் தரும், அவ்வளோதான், அந்த மாதிரி சொல்லுவீங்க. ஸோ நீங்கள் அந்த சிகிச்சையை டிலே பண்ணுறதுனால, ப்ராப்பர் டாக்டர்கிட்ட போகாமல் நம்மளாக செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால அந்த ப்ராப்ளம் அதிகமாகி இன்னும் தொந்தரவு தான் அதிகப்படுது. நான் வந்து இப்போது மார்னிங் எழுந்தோன்னே எனக்கு ஸ்னீசிங் வரும், அதுக்கப்புறம் நோஸ் பிளாக் ஆகும், அது கொஞ்சம் நேரத்தில் அது சரியாயிடும். பட் ஆனால் அது அலர்ஜியா இல்லை சைனஸோட இண்டிகேஷனா எனக்கு அது புரிதல் இருந்ததே இல்லை. இப்போ வரைக்கும் அந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாட் யூ சே அபவுட் இட்? உங்களுக்கு மற்ற சிம்டம்ஸ்லாம் இல்லாத, இப்போ சப்போஸ் ஒரு கண்டினியூஸாக மூக்கடைப்போ தலைவலியோ இல்லை முகத்தில் வலியோ இல்லாமல் காலைல எழுந்தா மட்டும் இந்த அலர்ஜி இல்லை ஸ்னீசிங் தும்மல் வருது, அடிக்கடி தும்மல் வருதுன்னா அதுக்கு இது என்ன காரணங்கிறத பார்க்கணும். இந்த அலர்ஜன்கிறது ஒரு காரணியாக இருக்கலாம். காற்றில் உள்ள ஒரு தூசினாலேயோ இல்லை போலன்ஸ்னாலேயோ, இந்த மகரந்த தூள்கள் சொல்லலையா துகள்கள் அதனாலேயோ, இல்லை அனிமல் டேண்டஸ் வீட்டில் வந்து நாய் பூனை வளர்ப்பாங்க அதுலேருந்து கொட்டுற முடியினாலேயோ அதில் கூட அலர்ஜி வரலாம். இல்லை ஃபுட் அலர்ஜியாக கூட இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தரோட பாடியும் ஒவ்வொரு எதிர்ப்பு சக்தியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன காரணங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு டெஸ்ட்டும் இருக்குது. அவங்கள பேஷண்ட்ஸாகவும் ஒரு ஆஸ் அ பர்சன் யூ கேன் ஆல்சோ என்ன ப்ராப்ளத்தினால வருதுங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த தும்மல் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஹைஜீன், நம்ம சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டு நல்லா க்ளீனாக வச்சுக்கிட்டாலே, அண்ட் ஹேண்ட் சானிடைஸ் பண்ணி ஹேண்ட் ஹைஜீன் வச்சுக்கிறது, ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் வணக்கம் சொல்கிறது, இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ். அண்ட் சின்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபவுட் த சைனஸ், இப்போது அது சைனஸா மைக்ரேனா நிறைய பேருக்கு தெரியாமல் ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சைனஸ் என்ன மாதிரி சிம்டம்ஸ் கிரியேட் பண்ணுன்னு நீங்கள் சொல்வீங்க? காமன் சிம்டம். இதனால தான் இந்த ஹெட்டேக் வந்து எப்போதுமே ஒரு இஎன்டி டாக்டரும் பார்ப்பாங்க, ஒரு நியூராலஜி டாக்டரும் பார்ப்பாங்க. ஏன்னா அது ஓவர்லேப் ஆகக்கூடிய ஒரு தலைவலிங்கிறது ஒரு அறிகுறி. ஸோ சைனஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த முகத்தை சுற்றி சைனஸஸ் பார்த்திங்கன்னா ஒரு காற்று உள்ள அறைகள் மூக்குக்கு பக்கத்துலேயும் கண்ணுக்கு கீழேயும் கண்ணுக்கு நடுப்பு ரெண்டு கண்களுக்கு நடுப்புறையும் கண்களுக்கு பின்னாடியும் உள்ள சைனஸ். அதனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேம் இருக்குது. இதில் வர வலிகள் பார்த்திங்கன்னா எதர் கண்ணுக்கு கீழே ஒரு வலியாக இருக்கலாம், தொட்டாலே இந்த இடத்துல தொட்டாலே அவங்களுக்கு வலிக்கலாம். அண்டு சப்போஸ் நான் கண்களுக்கு பின்னாடி உள்ள சைனஸில் வந்து அவங்களுக்கு தலைவலி பின்னாடி கூட வரலாம். சில சமயம் அந்த சைனஸ் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்கப்போ அவங்க விஷனில் கூட ப்ராப்ளம் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது, பக்கத்தில் உள்ள ப்ரெஷர்னால் எஃபெக்ட்னால. மற்ற சில சமயம் பல்வலினால் இன்ஃபெக்ஷன் சைனஸ் போய் அங்கே ப்ராப்ளம் வரலாம். சைனஸ் மட்டும் பார்க்காம அதை சுற்றியுள்ள நம்ம ஸ்ட்ரக்சர்ஸையும் பார்க்கணும். மைக்ரேன் தலைவலி வந்து யூஸ்வலாக ஒற்றை தலைவலின்னு சொல்கிறது வந்து யூஸ்வலாக ஒன் சைடு வரும், ரெண்டு சைடும் வரலாம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் டு லைட், ஒரு லைட்டை பார்த்தானா ரொம்ப அவங்களால பார்க்க முடியாது, தலைவலி ரொம்ப அதிகமாகும். இல்லை நார்மலாக வர சவுண்டு வந்து அவங்களால டாலரேட் பண்ண முடியாது, பொறுத்துக்க முடியாது. நார்மலாக பேசிக்கிறது கூட அவங்களுக்கு ஒரு இரிட்டபிளாக இருக்கும், ஒரு நாசியா இல்லை வாமிட்டிங் வரும். தலைவலி வரத்துக்கு முன்னாடியே தலைவலி வரப்போகிற ஒரு அறிகுறி தெரியலாம், அதுக்கு ஆரான்னு சொல்லுவோம். இதெல்லாம் மைக்ரைன் பொறுத்த வரைக்கும். இது மாதிரி என்ன ட்ரிகர்னால் வருதுங்கிறதும் அவங்க அசஸ் பண்ணி அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். பட் நெக்ஸ்ட் திங் வந்து இந்த ஸ்னீசிங் ரொம்ப லவுடராக பண்ணுறதுனால ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் ஆகுமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. அந்த தும்மல் அடக்க போகிறப்ப ஒரு சப்போஸ் அடக்கி வாயை மூடி அடக்கிறப்ப உள்ள ப்ரெஷர்னால யூ கேன் ஹேவ் ப்ராப்ளம்ஸ், வெரி சிவியர் ப்ராப்ளம்ஸ் டு த இயர் அண்ட் ஆல். சப்போஸ் நம்ம அதனால தான் அவங்க சப்போஸ் யாருக்கும் அறுவை சிகிச்சை பண்ணோன்னா, காதில் அறுவை சிகிச்சைலாம் பண்ணியிருந்தோன்னா அவங்க அந்த இயரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தும்மல் வந்தால் வாயை திறந்துட்டு தும்முங்க அப்படின்னு. சில பேர் பப்ளிக் இதுக்காக இந்த டைம் மூடுறப்ப ப்ரெஷர் அதிகமாகக்கூடிய சான்சஸ் இருக்கும். மற்றபடி ஐ திங்க் எதனால் தும்மல் வருதுன்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணணும். கொரட்டை விடுறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னு? ஸ்னோரிங், கொரட்டை விடுதல்ங்கிறது ஒரு அறிகுறி. அது வந்து ஒரு நோயின் அறிகுறியாக கூட இருக்கலாம். அந்த நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் ஓஎஸ்ஏன்னு சொல்லுவோம், அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியான்னு பேர். சில பேர் பார்த்துருப்பீங்க, நம்ம வீட்லேயும் நம்ம பார்த்துருக்கலாம். உடல் வருமனாக உள்ளவங்க, ஷார்ட் நெக்காக இருக்கவங்க, இல்லை உடல் வருமனாக உள்ளவங்க, அவங்க தூங்குறப்ப கொரட்டை விடுவாங்க. கொரட்டை விடுறப்ப அந்த கொரட்டை நிற்கும், ஒரு 10 செகண்ட்ஸ் மேலே எந்த சவுண்டுமே இருக்காது. பார்த்தா அவங்க ப்ரீத் பண்ணுறாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. திருப்பி அந்த கொரட்டை விட ஆரம்பிப்பாங்க. இந்த சைக்கிள், கொரட்டை விடுறது, ப்ரீதிங் ஸ்டாப் ஆகுறது, திருப்பி கொரட்டை விடுறது, இது மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அந்த கொரட்டை விடுற நிறுத்தல் நேரத்தை வந்து நம்ம அப்னியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த அப்னியாங்கிறது திருப்பி அடிக்கடி வந்துட்டுருக்கப்ப அவங்களோட ஆக்சிஜன் உள்ளே போகிற கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாகும். ஸோ உடம்புக்கு எவ்வளோ தேவையான ஆக்சிஜன் போகணுமோ அது போகாது. ஸோ ஆக்சிஜன் போகாதப்ப அந்த கார்பன் டை ஆக்சைடு பில்டப் ஆகி பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணி அவங்கள முழிக்க வைக்கும். ஸோ இது அடிக்கடி நடக்கும். ஸோ இது ஒரு இரவு இல்லை, ஒரு மாதம் இல்லை, பல வருடங்களாக இருக்கிறப்ப அதனால் நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் வரும், மெட்டபாலிக் ப்ராப்ளம் வரும். சயின்டிஃபிக் ஸ்டடீஸில் இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா
இட்ஸ் அன் இண்டிபெண்ட் ரிஸ்க் ஃபேக்டர். இதுக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளத்துக்குமே டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால், கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம், ஹார்ட் ரிலேட்டட் ஹார்ட் அட்டாக்ஸ், ஸ்ட்ரோக் எல்லாத்துக்குமே ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இஸ் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா. இது ஒரு நாளில் வர்றது இல்லை, பல வருடங்களாக இருக்குது இந்த ப்ராப்ளம். இந்த வரக்கூடிய காரணங்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு யங் ஏஜ்லேயே வருது, ஹார்ட் அட்டாக் வருதுன்னா அது ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டராக இருந்திருக்கலாம். ஸோ அதையும் நம்ம அசஸ் பண்ண வேண்டியது ப்ராப்ளம். ஸோ ஸ்னோரிங்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அறிகுறி, அதனோட நோய் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா இருக்குங்கிறது நம்ம செக் பண்ணணும். அது நம்ம இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை அசஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. காமனாக பண்ணுறது வந்து ஸ்லீப் ஸ்டடின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்கவுங்க வீட்லேயே பண்ணலாம் அந்த ஸ்லீப் ஸ்டடியை. அந்த போர்ட்டபிள் மெஷின் தான், டெக்னீஷியன் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. அதில் தெரிஞ்சிடும் அது மைல்டு ஸ்லீப் அப்னியாவா இல்லை மாட்ரேட்டா இல்லை சிவியரான்னு தெரிஞ்சிடும், கிரேடை பொறுத்து இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா காமன் ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்து டே டைம் ஸ்லீப்பினஸ், கால நேரத்தில் தூங்குவாங்க, எந்த இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணாலும் தூங்குவாங்க, ஆஃபீஸில் தூங்குவாங்க, சம்டைம்ஸ் ட்ரைவ் பண்ணுறப்ப கூட தூங்குவாங்க. அதுக்கு மெயின் ஒன்று நான் சொன்ன இந்த அப்னியா, ரெண்டாவது இந்த டே டைம் ஸ்லீப்னஸ், ரெண்டுமே அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா ஓஎஸ்ஏங்கிற ஒரு நோயோட அறிகுறி. இந்த சிபேப் யூஸ் பண்ணாதனாலே அவங்களோட அவேர்னஸ் நல்லா அதிகமாகிடும், அவங்க விழிப்புணர்ச்சியோடு இருப்பாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்க தட் சேஞ்சஸ் த லைஃப் ஸ்டைல். ஸோ ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் உள்ளவுக்கு நம்ம மல்டி லெவல் சர்ஜரி, ஒவ்வொரு லெவல்லையும் நம்ம சர்ஜரி பண்ணலாம். என்ன ப்ராப்ளம்னா நம்ம இந்த எலும்பு வளையிறது வந்து சின்ன வயசுலேயே நடக்குது, டீனேஜில் நடக்குது. பட் இப்போ அவங்க சொல்லுவாங்க எலும்பு வளைச்சிக்கினா டாக்டர் எனக்கு ரொம்ப நாளாவே இருக்குது டாக்டர், அது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அதுதான் ப்ராப்ளம் சொல்கிறீங்க. அது காரணம் இல்லை, அதுக்குன்னு ஒரு க்ரோத் சென்டர் இருக்குது. சின்ன வயசில் டீனேஜில் ஸ்கல்லுக்குன்னு ஒரு க்ரோத் சென்டர் இருக்குது. இந்த செப்டமோட க்ரோத் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கல்ல ஸ்பேஸ் இல்லை, அதனால் வளைஞ்சிக்குது. அது வளைஞ்சி தான் இருக்குது. பட் நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸே பார்க்கலாம், ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ்க்கு இப்போ பார்க்க டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபேஷியல் ப்ரொஃபைல் சேஞ்சஸ், திக்னஸ் வந்து அதிகமாகுது. இந்த சைடில் இருக்க வால் பக்கத்தில் வரப்போ எலும்பு ஏற்கனவே வளைஞ்சிருக்கிறப்ப இன்னும் குறுகிறது. அப்போ அந்த பேசேஜ் வந்து ரொம்ப குறுகலாக போனதுனால லேட்டர் ஏஜில் இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ அப்போ நம்ம ஸ்ட்ரக்சரலாக அதை சரி பண்ணுறப்ப அதில் அவங்களால ஆக்சிஜன் நல்லா எடுத்துக்க முடியும், அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், நல்லா அவங்க ப்ரீத் பண்ண முடியும், நல்லா அலர்ட்டாக இருக்க முடியும், விழிப்புணர்ச்சியோட இருக்க முடியும். ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த ஆக்சிஜன் இன்டேக் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. அதை தாண்டி இன்னொரு விஷயம் மக்கள் என்ன பண்ணுறாங்க, பொதுவான மிஸ்டேக், தலையிலேருந்து த்ரோட் வரைக்கும் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஸ்டீம் பண்ணுப்பா சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டஸ் இட் ரியலி ஒர்க் அப்படின்ற விஷயம் தான். ஸ்டீம் ஐ திங்க் அவங்களுக்கு ரொம்ப சூடோட ரொம்ப நேரம் அதை எடுக்காமல், எஸ்பெஷலி அவங்க எப்போல்லாம் தேவையாக இருக்கும், சப்போஸ் மூக்கு அடைப்பு இருக்குது, ஒரு அலர்ஜிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அப்போ எடுத்துகிட்டு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில பேருக்கு அது ஒத்துக்காமல் இருக்கலாம், அவங்களுக்கு யாரும் ஒத்துக்கலையும் அவங்க எடுத்துக்க வேணாம். இப்போ ரீசன்ட் ஸ்டடி பற்றி பார்த்தீங்கன்னா ஸ்டீமோட சானாங்கிறது இந்த ட்ரை ஹீட் இருக்கு இல்லையா, அது வந்து ரியலி ஹெல்ப்ஃபுல்ங்கிறாங்க. ஸோ சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் அது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது ஆல்மோஸ்ட் கிவ்ஸ் நம்ம கார்டியக் ஹெல்த், இருதய நலத்துக்கும் அது ரொம்ப நல்லதுங்கிறாங்க. டெய்லி ஒரு 20 minutes ஆஃப் ட்ரை சானா ஃபாலோட் பை எதர் கோல்ட் பாத், கோல்ட் ஷவர், இல்லை அது சானா மட்டுமே நல்ல எஃபெக்ட், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ எது சூஸ் பிட்வீன் சானா ஸ்டீம் பார்த்தீங்கன்னா சானா ஒரு நல்ல ஆப்ஷன், நல்ல சானாவே இருந்துக்கலாம். அண்ட் அடுத்த வாஸ்ட் டாபிக் வந்து அபவுட் த இயர்ஸ். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நோட்டீஸ் பண்ணாமல் விடுறதுனால அது பெரிய ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு இப்போது பேசிக்காக இருக்கிறது ஃபோன் நிறைய நேரம் பேசுகிறதா இருக்கட்டும், அண்ட் இயர்பட்ஸை ரொம்ப ஹை வால்யூமில் கேட்குறதா இருக்கட்டும், லாங்கர் யூசேஜ். இப்போ நானே வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பாட்டு கேட்குறேன், எனக்கே அது தெரியல, ஆனால் இயர்பட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ்க்குள்ளே நம்ம வந்துட்டோம். அது எந்த அளவுக்கு டேமேஜ் க்ரியேட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அந்த டேமேஜ் வந்து நீங்கள் அப்படி நான் சொல்கிறதுனால அது உங்களுக்கு அந்த இம்பேக்ட் தெரியாது. நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கணுன்னா, உங்களுக்கு வெளிக்காது, நீங்கள் போடுற அந்த ஹெட்செட்டோட இயர்ஸ் செட்டோடது உள்ளே இருக்கிறது வெளிக்காது, அதுக்குள்ளே உள்ளது நடுக்காதில் ஒரு சின்ன 3 போன்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு நத்தை எலும்பு மாதிரி சின்னதாக ஒரு நத்தை எலும்பு மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே சின்ன சின்ன ஃபைன் ஃபைபர்ஸ் இருக்குது. ஸோ நீ யூஸ் பண்ணுற ஃபோனோட ஹெட்செட்டோட லவுட்னஸ், டியூரேஷன், அந்த நம்பர் ஆஃப் செல்ஸ் இந்த நத்தைக்குள்ள எலும்புகள் காக்லியால் நரம்புகளே அஃபெக்ட் பண்ணும். எவ்வளோ இன்டென்சிட்டி யூஸ் பண்ணுறீங்களோ, எவ்வளோ டியூரேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ பாப்புலேஷன் டேமேஜ் ஆகும். இந்த கார்லேஷன் நீங்கள் வச்சுக்கிட்டாலே நீங்கள் அதை தூரமாக எடுத்து வைக்க பார்ப்பீங்க. எப்படி ஆல்கஹால் லிவருக்கு டேமேஜ் பண்ணுதோ அதே மாதிரி உங்களோட ஃபோனோ இல்லை ஹெட்செட்டோ ஒரு இன்னர் இயர் டெஃபினட்டாக டேமேஜ் பண்ணுங்கிறப்ப அந்த அவேர்னஸ் கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது நடுவில் காக்லியர் இதுன்னு சொன்னீங்க. நான் இப்போ ரிசர்ச் பண்ணும்போது காக்லியர் இம்ப்ளான்ட் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து நான் கேள்விப்பட்டேன். பட் எனக்கு அதுக்கான புரிதல் சரியா இல்லை. எனக்கு தெரிஞ்சு மக்களும் ஏதாவது சர்ச் பண்ணும்போது இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாட் இஸ் காக்லியர் இம்ப்ளான்ட், வாட் இஸ் அபவுட் இட்? காக்லியர் இம்ப்ளான்ட்ங்கிற கருவி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மோர் தென் 30 வருஷத்துக்கு மேலவே இருக்குது. இப்போ நம்ம
ஒரு காது கேட்கும் திறன் குறைந்தவர்களுக்கு ஆப்ஷன்ஸ் என்னென்ன நம்மளுக்கு என்னென்ன அவங்க பண்ணலாம். அவங்க ஒரு காது கேட்கும் மெஷின் போட்டுக்கலாம். அது நம்ம காமனாக பார்த்துருப்போம். எல்இ பீப்புளோ முதியவர்கள் வந்து அவங்களுக்கு காது கேட்கும் திறன் கம்மியாகிறப்ப அந்த ஹியரிங் எய்ட் யூஸ் பண்ணுவாங்க, காது கேட்கும் கருவி யூஸ் பண்ணுவாங்க. பட் அந்த காது கேட்கும் கருவியோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சவுண்ட் ஒருத்தர் பேசுகிறாங்க, ஒரு நான் சொன்ன மாதிரி வெளிக்காது, நடுக்காது, உள்காது, அதில் உள்ள நரம்புகள் அதுலேருந்து பெரிய காது நரம்பு மூளைக்கு போய் மூளையில் காது கேட்கும் அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த கார்டெக்ஸில் போய் ரெஜிஸ்டர் ஆகி அப்போ தான் நம்மளுக்கு அது நான் பேசுகிறதும் நீங்கள் பேசுகிறதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்கும். இப்போ இவங்களுக்கு அந்த உள்காதில் உள்ள நரம்புகள் வீக்காக இருக்கிறதுனால நார்மலாக பேசுகிற கான்வர்சேஷன் அவங்க உள்ளே போகாது. ஸோ இந்த ஹியரிங் எய்டோட ஃபங்க்ஷன் என்னன்னா, இதை ஆம்ப்ளிஃபை பண்ணி ஒன்றுங்கிறத ஆம்ப்ளிஃபை பண்ணி சொல்கிறது உள்ளுக்குள்ளே நார்மலாக அவங்களுக்கு போய் கேட்கும். அதுக்கான ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் சிவியரிட்டி ஆஃப் ஹியரிங் லாஸ் இருக்க வரைக்கும் அந்த ஹியரிங் எய்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் சில பேருக்கு 2 கேட்டகரியும் பார்க்கலாம். 2 பேருக்கு சொல்கிறேன். சிறு குழந்தைகள், அதாவது பிறந்த குழந்தைகள் அண்ட் முதியவர்கள், இந்த 2 இதுலேயும் பார்க்கலாம். சில பேருக்கு எனி ஏஜில் வரலாம், யாருக்கு வேணால் இது வேணால் வரலாம். அவங்களுக்கு 2 காதுலையுமே சிவியர் ஹியரிங் லாஸ், காது கேட்கும் திறன் கம்மியாக இருக்கும். அந்த ஹியரிங் எய்ட்ஸ் போட்டாலும் அந்த ஆம்ப்ளிஃபை பண்ணி சவுண்டு ஒளி வந்து மூளைக்குள்ளே செல்லாது. அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அப்போ தான் காக்லியர் இம்ப்ளான்ட் அங்கே ஹெல்ப் ஆகுது. காக்லியர் இம்ப்ளான்ட் என்ன பண்ணணும்? காக்லியர் இம்ப்ளான்ட் நம்ம அறுவை சிகிச்சை மூலமாக அந்த கருவியை அந்த காது எலும்புக்கு பின்னாடி நம்ம இம்ப்ளான்ட் பண்ணுறோம். அந்த கருவியிலேருந்து வர அந்த எலக்ட்ரோட் ஆரே அதை வந்து உள்காதுக்குள்ளே இம்ப்ளான்ட் பண்ணிடுறோம். அது சொருகிடும். அப்படி பண்ணுறப்ப அதுக்கப்புறம் ஒரு 3 வீக்ஸ் to 6 வீக்ஸில் நடுப்புற எக்ஸ்டர்னல் காம்பனண்ட்டை அதுக்கு உள்பகுதி ஒன்று இருக்கும், ஸ்கின்னுக்குள்ளே இருக்குது, ஸ்கின்னுக்கு வெளியில் கனெக்ட் பண்ணுற ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ் இருக்கும், அதை கனெக்ட் பண்ணிப்போம். இப்போ இந்த கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 காதும் அவங்களுக்கு கேட்காது இருந்தவங்களுக்கு நம்ம பேசுகிற சவுண்டு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக போய் சவுண்ட் சிக்னல்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி மாறி உள்காது வழியாக போய் பிரெயினை போய் ஸ்டிமுலேட் பண்ணணும். ஸோ எந்த நர்வ்ஸ்லாம் டேமேஜ் இருக்கோ அதில் வந்து அங்கேருந்து நம்ம ஒரு பைபாஸ் எடுத்து அந்த காது கேட்கும் நரம்பு வழியாக பிரெயினுக்கு போகும். இந்த பைபாஸ் எடுத்து போகிற கருவி தான் காக்லியர் இம்ப்ளான்ட். அது அந்த காக்லியான்னு சொல்கிற அந்த நத்தை எலும்பு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நரம்புகள் கம்ப்ளீட்டாக வீக்காக இருந்தாலுமே மெயின் நரம்பை ஸ்டிமுலேட் பண்ணி ஒருத்தருக்கு காது கேட்க வைக்க முடியும். ஸோ அது வந்து ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன் ஆஃப் 21st century. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களால காது கேட்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைங்களுக்கு நம்ம 1 இயர்லேருந்தே கண்டுபிடிக்கலாம். by 1 year, before 1 year also we can identify. பட் இந்த 1 வருஷத்துலேருந்து 3 வருஷங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் ஃபேஸ். எதிரானா குழந்தைங்களுக்கு காது கேட்டால் தான் அவங்களால பேச முடியும். இந்த மூளையில் காது கேட்கும் செவித்திறன் உள்ள அந்த பகுதியும் பேசும் பகுதியும் பக்கத்தில் இருக்கும். அது 2 ஸ்டிமுலேட் ஆகணும். 2 கனெக்ஷன் வந்தால் தான் அவங்களால குழந்தையால பேச முடியும். குழந்தைக்கு காது கேட்கலன்னா குழந்தையால பேச முடியாது. ஸோ இந்த 1 to 3 இயர்ஸ்க்குள்ளே ஒரு குழந்தையோட பிரெயின் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது ஹார்ட் ஆகிடும், அதில் போய் ரெஜிஸ்டர் ஆகாது, வயசாக அந்த ஒர்க் ஆகாது. ஸோ அதனால தான் இந்த ஃபஸ்ட் இயர்லேயே அதை டயக்னோஸ் பண்ணி இந்த குழந்தைங்களுக்கு ஹியரிங் லாஸ் இருக்கான்னு டயக்னோஸ் பண்ணி நம்ம காக்லியர் இம்ப்ளான்ட் கருவியை பொறுத்தோம்னா அந்த குழந்தைங்களுக்கு காது கேட்கும். காது கேட்குறதுனால அந்த பேசும் ஏரியாவுக்கு கனெக்ஷன் ஆகும், குழந்தைங்களால பேசவும் முடியும். ஸோ எஸ்பெஷலி ஃபார் முதியவர்களுக்கு அவங்க ஹியரிங் எய்ட்ஸ் பெனிஃபிட் ஆகலைன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு காக்லியர் இம்ப்ளான்ட்னால உபயோகம் இருக்குமாங்கிறத நம்ம யோசிக்கணும். இது வெஸ்ட்டில் அமெரிக்கா, யூரோப்லாம் வெரி காமன். என்னென்னா அவங்க 70-80 வயசு இருக்கவங்களுக்கு ஹியரிங் எய்ட்ஸில் அவங்களுக்கு பெனிஃபிட் இல்லை, 2 காதுலையும் அவங்களுக்கு கேட்க முடியலன்னா அவங்க 2 காதுலையும் காக்லியர் இம்ப்ளான்ட் போட்டுட்டு நார்மல் லைஃப் லீட் பண்ணுவாங்க. அவங்களால சோஷியல் என்விரான்மெண்ட், இதை ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷன், ஒரு சினிமா பார்க்குறது, எல்லாரோட சேர்ந்து நண்பர்களோட சேர்ந்து பேசுகிறது, அவங்களோட அந்த லோக்கோமோஷன் அவங்களோட நடக்கிறதெல்லாம் கூட கம்மியானாலும் காது கேட்கும் திறனும் கண் பார்வையும் இருந்தாலே அவங்களோட சோஷியல் ஆக்டிவிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு காக்லியர் இம்ப்ளான்ட் இஸ் எ ரியல் ஒரு வரம்னு சொல்லலாம். ஆனால் இன்னொரு டவுட்டும் வரும் இல்லையா சார், அது சேஃபாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா இன்டர்னலாக அதை பொறுத்து போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு பயமும் இருக்கும் மக்களுக்கு. ஸோ வாட் யூ வாண்ட் டு சே? கண்டிப்பாக அதுதான் நம்ம இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் கருவி வந்து ஒரு நிறைய ப்ராசஸிங் டெக்னாலஜி செக் அப்புறம் தான் அது வெளியில் மார்க்கெட்டே வரும். அதனால தான் அது எக்ஸ்பென்சிவ் கூட. வந்ததுக்கப்புறம் அது நம்ம அதை பொருத்தக்கூடிய டெக்னிக் அது வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியாச்சு. ஸோ இது வரைக்கும் இந்த நான் சொன்ன மோர் தென் 30 வருஷத்துக்கு மேலே உள்ள பேஷண்ட்ஸ் பெனிஃபிட் பண்ணி அவங்க நிறைய குழந்தைங்க ஆப்ரேட் பண்ணாங்கன்னா இன்றைக்கி நல்ல வேலையிலையும் நல்ல இதுலேயும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அதுவே ஒரு ப்ரூஃப். காட்டன் பட்ஸ் யூஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு ஹார்ம்ஃபுல் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எந்த சிம்டமே இருக்காது, பட் அவங்க வந்து காதை க்ளீனாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க, க்ளீன் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க நினைக்கிறது நடக்கிறது இல்லை, அதுக்கு மாறாதான் நடக்குது.
என்னென்னா வெளிக்காதோட அமைப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பட்ஸை வச்சு பண்ணுறப்ப அதை உள்ளுக்குள்ளே தான் தள்ளுவீங்க. உள்ளுக்குள்ளே தள்ளுறப்ப ஒரு குறுகிய பாதையில் போய் அக்குமுலேட் ஆகும். அதில் வாட்டர் சேர்ந்துக்கிட்டுனா தண்ணீர் சேர்ந்துக்கிட்டுனா அது இன்ஃபெக்ஷன் வரும். இன்ஃபெக்ஷன் வந்து அதனால் ப்ராப்ளம் அதிகரிக்க வேண்டிய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வேக்சின் வந்தாலே சரி, யாருக்கெல்லாம் நிறைய வேக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்க ஒரு டாக்டர் 6 months 1 year ENT டாக்டர் பார்த்துட்டு க்ளீன் பண்ணாலே அது ஒரு நல்ல விஷயம். வேக்ஸ் யூஸ் பண்ணோன்னா அது ப்ராப்ளம் தான் கொண்டு முடியும். நீங்கள் எடுக்கிறப்ப வெளியே வரப்போ கொஞ்சம் இது வந்த மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே தான் நம்ம புஷ் பண்ணியிருப்போம். வி கான் டேக் இல்லை கம்ப்ளீட்டாக எடுக்க முடியாது, நம்ம எடுக்கவும் கூடாது. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ இயர் பிளாக் ஆகி ஒரு பிளாங்காக ஒரு மாதிரி சவுண்ட் வரும், அப்படிலாம் வருது சார். அது வந்து வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? நம்ம அதுக்கு டினிட்டஸ் சொல்லுவோம். டினிட்டஸ்ங்கிறது எதனாலன்னா நார்மலாக கூட அது வரலாம். ஸ்ட்ரெஸ் அதிகமாகவங்களுக்கு, இல்லை ஸ்லீப் இல்லாதவங்களுக்கு, இல்லை ஹை ஃபங்க்ஷனிங் இண்டிவிஜுவல்ஸ், ரொம்ப டைப் ஏ பர்சனாலிட்டி சொல்கிறவங்களுக்கு, இல்லை நார்மலாகவே சில பேருக்கு அவங்களுக்கு ஹியரிங் லாஸ் இருக்கிறப்பையும் வரலாம். ஹியரிங் லாஸ் அதாவது காது கேட்கும் திறன் கம்மியாக இருந்து அந்த உள்காதில் உள்ள நரம்புகள் அஃபெக்டாக இருந்தால் அப்போ மூளையில் அந்த ரெஜிஸ்டர் ஆகுது, ஒரு சவுண்டாக ரெஜிஸ்டர் ஆகும், அது அவங்களுக்கு வரலாம். சப்போஸ் இந்த ஹியரிங் லாஸ் காது கேட்கும் திறன் நார்மலாக இருக்கவங்களுக்கும் வரப்போ அது மெயின் காரணம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கவங்க, டென்ஷன் அதிகமாக இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி டினிட்டஸ் வரலாம். சில பேஷண்ட்ஸ்க்கு சடனாக நீங்கள் சொன்ன மாதிரி சடனாக காது பிளாக் ஆகுது, சடனாக காதில் சவுண்டு வருதுன்னா அது கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த இயர் ட்ரம் பற்றி பேசினோம், பட் எக்ஸ்டர்னல் இயர்ஸில் இந்த மாதிரி நிறைய பியர்சிங்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் அந்த இயர் டேமேஜ் நடக்குமா? ஏன்னா எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, ஐயோ நர்வில் குத்திர போகிறாங்க, பார்த்து பத்திரம், குத்தக்கூடாது அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ வாட் ரியலி ஹேப்பன்ஸ்? கூகுளில் வேணால் போட்டு காலிஃப்ளவர் இயர்னு போட்டு பார்க்கலாம். அது போட்டு பார்த்தீங்கன்னா அது மாதிரி நிறைய பண்ண மாட்டோம், ஏன்னா யாருக்கு எப்படி வரும்னு சொல்ல முடியாது. பட் இது இந்த காட்லேஜ்னு இருக்கிறது வந்து இந்த குருத்தெலும்புன்னு சொல்லுவோம். இந்த குருத்தெலும்பு இல்லாத பகுதியிலையும் குத்துறப்ப அங்கேருந்து இன்ஃபெக்ஷன் பரவி அந்த குருத்தெலும்பு அஃபெக்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. அந்த குருத்தெலும்பு அஃபெக்ட் ஆனிச்சுன்னா அந்த பிக்சர் வரும். காலிஃப்ளவரில் எப்படி அந்த ப்ரொஜெக்ஷன் இருக்கோ அது மாதிரி ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அந்த இன்ஃபெக்ஷன் அங்கே பரவினாலே அந்த இயரோட ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ப்ராப்பராக ஹைஜீனிக்காக ஆக்சுவல் இந்த கீழே பண்ணுற போர்ஷன், லொபியூல் சொல்கிற போர்ஷன் வந்து சேஃபாக. எனிதிங் பியாண்ட் தட் மல்டிபிள் இயர் பியர்சிங் ஷுட் பி அவாய்டட். அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இப்போ கரண்ட் ட்ரெண்ட் இங்கே உள்ளே குத்துறதாகட்டும், இப்போ வெளியே இந்த இயர்ஸ் தாண்டி உள்ளே இருக்க செக்மெண்ட்ஸ் எல்லாருக்குமே அது கண்டிப்பாக நான் வந்து கூடாது சொல்லுவேன். நான் சொன்ன ஒரே காரணம் வந்து அந்த கார்ட்லேஜில் இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய சான்சஸ் அதிகம். அது வந்தால் அதனோட அப்பியரன்ஸ் சேஞ்ச் ஆகக்கூடிய சான்சஸ் அதிகம். ஸோ அதை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். ஓகே, அடுத்தபடியாக நம்ம த்ரோட் பற்றி நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பேசிக்காக பண்ணுறது, இப்போ ஒரு த்ரோட் பெயின் இருக்குன்னா எவ்வளோ இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னே தெரியாமல் நம்ம வந்து ஒரு சிரப் குடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஓவர் த கவுண்டர் போய் ஒரு டேப்லெட் சாப்பிட்றதா இருக்கட்டும், அது இப்போ ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. எனக்கே தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்போஸ்டாக இருக்கிறதுனால நாலேஜபிளாக நினச்சிக்கிறாங்க. பட் வாட் மிஸ்டேக்ஸ் தே டூ ஜென்ரலி ஃபார் த த்ரோட் பெயின் வரும்போது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, த்ரோட் பெயின் காமனாக பார்த்தீங்கன்னா வைரஸ்னால் வரக்கூடிய த்ரோட் பெயின் தான். அதுக்கு நம்ம உடனே டாக்டர் போகணும்னு இல்லை. பட் பர்சிஸ்டண்ட்டாக ஒரு த்ரோட் பெயின் இருக்குது, மோர் தென் ஒரு வாரத்துக்கு மேலே இருக்குது, அது கூட சேர்ந்து த்ரோட் பெயினால் என்னென்ன வேறு என்னென்ன அறிகுறிகளாக இருக்குன்னு பார்க்கணும். சில சமயம் அவங்களால சால்வே பண்ண முடியாது, டான்சில் பெருசாகி அதில் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், இல்லை சில பேருக்கு அல்சர் மாதிரி இருக்கலாம், அந்த சின்ன சின்ன அல்சர் இருக்கலாம். ஸோ எதனால் த்ரோட் பெயின் வருதுன்னு பார்க்கணும். ஒரு நார்மல் ஒரு கோல்டு வருது, மூக்கில் சளி வருது, இல்லை தும்மல், அலர்ஜி, வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், அது மாதிரி வந்து ஒரு த்ரோட் பெயின் இருக்கப்போ யூஸ்வலாக ஒரு 1 வீக்கில் 5 days to 1 weekலேயே செட்டில் ஆகிடும். நம்ம யூஸ்வலாக பேரஸ்டமால் அந்த மாதிரி இது மவுத் வாஷஸ் பண்ணுறப்ப சரியாயிடும். பட் அதிகமாக இருக்கவங்களுக்கோ, இல்லை சிம்டம்ஸ் ரொம்ப சிவியராக இருக்கவங்களுக்கோ, இல்லை நான் சொன்ன மற்ற சிம்டம்ஸ்லாம் டான்சிலில் சிவியர் பெயின் இருக்குது, சாப்பிடவே முடியல, இது கனெக்டிக் எல்லாமே இருக்குன்னா உடனே அவங்க டாக்டர் பார்க்கணும். ஸோ எந்த காரணத்தினால வருதுங்கிறத நம்ம பார்த்து அதை குணப்படுத்த முடியும். செல்ஃப் மெடிகேஷன் ஆல்வேஸ் should be avoided. அதை வந்து நான் துவைக்கிறது நல்லது. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ த்ரோட் பெயின் வருது, இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஹாட் வாட்டர் குடிக்கிறோம். எனக்கு நிறைய வாட்டி டவுட் இருந்திருக்கு, ஆல்ரெடி இன்ஃப்ளமேட் ஆகிருக்கே, அதில் சூடாக நம்ம தண்ணி ஊற்றுறோமே, அது கரெக்டாக தப்பா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்திருக்கு. ஸோ வாட் யூ வாண்ட்? எனிதிங் எக்ஸ்ட்ரீம் இஸ் பேட். எது டூ கோல்ட் ஆர் டூ ஹாட். ரொம்ப குளிர்ந்த நீரும் இருக்கக்கூடாது, ரொம்ப சூடான நீரும் இருக்கக்கூடாது. லியூக்வார்ம், நல்ல ஒரு வார்மான வாட்டர், வெது வெதுப்பான நீர், அது நல்ல தொண்டைக்கு நல்லது தான். அது எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் எப்போது எக்ஸ்ட்ரீம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ நிறைய கேள்வி வருது, ஏன்னா இஎன்டி அப்படின்னால எல்லாரும் ஸ்கேர் ஆகிடுறாங்க, ஐயோ இஎன்டி ஆப்ரேஷனா. ஸோ என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நம்மளுக்கு இப்போ வந்திருக்கு, பெயின்லெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை ரெக்கவரி ஸ்டேஜாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆயிருக்கு இஎன்டியில் அப்படின்னு சொல்லுவீங்க? இஎன்டி பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்சிங் ஸ்பெஷாலிட்டி. பிகாஸ் அந்த ஒவ்வொரு ஏஎன்டி ஃபீல்டில் உள்ள சப் ஸ்பெஷாலிட்டிஸ் மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள்
இந்த ஸ்கல் பேஸ் சர்ஜரின்னு சொல்கிறது அதை ரெண்டாக பிரிக்கிறோம். ஃப்ரண்ட்டில் பண்ணுறது ஆன்டீரியர், முன்பக்கம் பண்ணுறது இது மூக்கும் சைனஸ் அந்த பகுதி, அதுலேருந்து கபால அடித்தளம் இல்லை ஸ்கல் பேஸ் சொல்கிறது, இல்லை மூளையோட அடித்தளம் அதில் உள்ள டியூமர்ஸை ட்ரீட் பண்ணுறது ஆன்டீரியர் ஸ்கல் பேஸ் சர்ஜரின்னு சொல்கிறோம். லேட்ரல் ஸ்கல் பேஸ் சர்ஜரி வந்து காது, அதே மாதிரி அதுக்கு அருகில் உள்ள கபால அடித்தளம் ஸ்கல் பேஸ் மூளைப்பகுதி, அதில் வர கட்டிகளையும் ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு லேட்ரல் ஸ்கல் பேஸ் சர்ஜரின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதுக்கு என்ன அட்வான்டேஜஸ்னால், இந்த மாதிரி ப்ராப்ளத்தை சப்போஸ் இங்கே ஒருத்தருக்கு செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் லீக்குன்னு சொல்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது, அதாவது மூளை இருக்குது, மூளையை சுற்றி ஒரு கவரிங் இருக்குது, அந்த கவரிங்குள்ளே ஒரு நீர் இருக்குது, அதுக்கு பேர் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் சொல்லுவோம். அது ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸில் இருக்கும், அது வெளியில் லீக் ஆகக்கூடாது. சில பேருக்கு டேப் மாதிரி நோஸ் வழியாக கொட்டும், அதுக்கு பேர் சிஎஸ்எஃப் ரைனரியான்னு பேர். அந்த சிஎஸ்எஃப் ரைனரியா வந்தால் அதை நம்ம உடனடியாக சரிப்படுத்தணும். ஏன் சரிப்படுத்தணும்னா, இன்ஃபெக்ஷன் வெளியிலேருந்து உள்ளே போய் மூளையை அஃபெக்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. மெனிஞ்சைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் வர சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஸ்கல் பேஸ் சர்ஜரி வந்ததுக்கப்புறம் டீம் ஆஃப் இஎன்டி சர்ஜன் அண்ட் நியூரோ சர்ஜன் ரெண்டு பேரும் சேர்ந்து நோஸ் வழியாகவே போய் எங்கேருந்து லீக் வருதோ அதை நம்ம சீல் பண்ணிடுறது. ஸோ இப்போ நம்ம அந்த பெரிய அட்வான்ஸ்டு நியூரோ சர்ஜரி ப்ரொசீஜர் தேவையில்லை. இது ஒரு ஃபீல்ட் சப்ஸ்பெஷாலிட்டி. இன்னொன்று ரொபாட்டிக் ஹெட் நெக் சர்ஜரி. ரொபாட்டிக் ஹெட் நெக் சர்ஜரி பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதம் பிரிக்கலாம். டிரான்ஸ்ஓரல் ரொபாட்டிக் சர்ஜரிங்கிறது, அதாவது இந்த ஏர்லி கேன்சர்ஸை நம்ம வாய் வழியாகவே போய் நம்ம அதை எடுத்துட முடியும். அந்த டியூமர்ஸ் வந்து அட்வான்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே, அட்வான்ஸ் டியூமர்ஸாக ப்ரெசென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வாய் வழியாக போய், ரோபோட்டோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா மேக்னிஃபைடு விஷன், 10 டைம்ஸ் மேக்னிஃபிகேஷன், ஒரு 3D விஷன் கிடைக்கும். கிளியர் கட்டாக எது டியூமர் எது நார்மல் டிஷ்யூன்னு தெரியும். அதனால் அந்த இடத்த போய் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு ஈஸியாகவே அவங்கள நம்ம டிஸ்சார்ஜ் பண்ண முடியும், ஏர்லியாக டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். ரத்த கசிவு கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு இந்த ப்ரீதிங் டியூப், சுவாச குழாய் ட்ரிகாஸ்டமிங்கிற டியூப் போட தேவை இருக்காது. ஊன் ஹீலிங், நல்ல புண்ணு ஆறுறதும் சீக்கிரமாகவே ஆறும். அவங்க நார்மலாகவே ஸ்வாலோ பண்ணுவாங்க, ஏர்லி ஸ்வாலோயிங் இருக்கும். இதெல்லாம் அட்வான்டேஜஸ் ஆஃப் டிரான்ஸ் ஓரல் ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை முறை, அதாவது வாய் வழியாக போய் பண்ணுற ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை முறை. நான் சொன்ன மாதிரி அது டியூமர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் சொல்லும் போது லைட்டாக ஒரு பயம் வருது. என்னென்னா, நம்ம ரொம்ப க்ரூஷலான, நான் சொன்ன மாதிரி நோஸாக இருக்கட்டும், இயர் எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள். ஸோ ரோபோட் வழியாக அதை நம்ம பண்ணுறது அப்படின்னும் போது அக்யூரேசி அஃப்கோர்ஸ் இருக்கும், பட் அது சேஃபாக இருக்குமா அப்படின்ற ஒரு பயம் வரும் இல்லையா? புது டெக்னாலஜிஸ் வரும்போது பயம் அதிகமாக ஆகிட்டே இருக்குது. இது கண்டிப்பாக சேஃபான ப்ரொசீஜர். பிகாஸ் நம்ம எப்படி ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறப்ப சர்ஜன் கண்ணில் பார்த்து கையில் யூஸ் பண்ணுறாரோ அதனோட எக்ஸ்டென்ஷன் தான் ரொபாட். அவர் அந்த உட்காந்து ரொபாட், அவரோட கை மூமெண்ட்டு தான் ரொபாட்டோட இன்ஸ்ட்ருமெண்ட்டோட மூமெண்ட்டாக இருக்கும். ரொபாட்டோட எண்டோஸ்கோப் பார்க்குறது தான் அவரோட பார்வையார். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதனால் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் 100% சேஃப்டி. அண்ட் இன்னொரு விஷயம், தைராய்டு அண்ட் பேராதைராய்டு, இது ரெண்டுத்துக்குமே என்னென்ன லேட்டஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்திருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க? சொன்ன மாதிரி நான் தைராய்டை பொறுத்த வரைக்கும் ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை முறையை வந்து அதாவது ரிமோட் ஆக்சஸ் ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை முறை, யார் யாருக்கெல்லாம் தழும்பு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு ரிசல்ட். அது ஒரு பூன் தான். அது சில டியூமர்ஸ்க்கு அந்த மாலிகுலர் டெஸ்டிங்லாம் வந்திருக்கு. அந்த மாலிகுலர் டெஸ்டிங் பண்ணுறது மூலமாக என்னென்ன டியூமர்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ணலாம், எந்தெந்த டியூமரை நம்ம ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்க முடியும், முடிவு எடுக்க முடியும். எல்லா தைராய்டு கட்டிங்களும் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுங்கிறது தேவையில்லை. அந்த டிசிஷன், அந்த முடிவு எடுக்கிறதுக்கு டெஸ்ட்ஸில் வந்திருக்கு. அதே மாதிரி பேரதைராய்டு பொறுத்த வரைக்கும் தைராய்டு கிளாண்டுக்கு பின்புறம் உள்ள ஒரு ஏரியாவில் ஒரு 4 சின்ன பட்டாணி மாதிரி இருக்க சைஸில் உள்ள கிளாண்டு தான் பேரதைராய்டு கிளாண்ட். அந்த 4 கிளாண்டு பண்ணுற வேலைகள் பார்த்திங்கன்னா, கால்சியம்ஸ் அதுலேருந்து தான் வருது, பேரத்தார்மோன்கிறது அதுலேருந்து தான் வருது. அந்த பேரத்தார்மோன் தான் கால்சியம் மெட்டபாலிசத்தை சப்போர்ட் பண்ணுது. ஸோ சில பேருக்கு அந்த 4 கிளாண்டில் ஏதாவது ஒரு கிளாண்டு ஸ்வெல்லிங் வந்து அந்த பேரத்தார்மோனோட லெவல் அதிகமாகும். அந்த பேரத்தார்மோன் போய் போனில் இருக்க கால்சியத்தெலாம் வெளியில் எடுத்து பிளட்டு கொண்டாந்துடும். அதனால் பிளட்டில் கால்சியம் பண்ணிங்கன்னா கால்சியம் லெவல் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து இதெல்லாம் நம்ம இப்படி சொல்கிறோம், அவங்களுக்கு வரவங்க வந்து ஒரு ஃப்ராக்சரோடு வருவாங்க, மல்டிபிள் ஃப்ராக்சரோடு வருவாங்க. ஆப்போசிட் சைட்லேருந்து பார்க்குறப்ப என்ன காரணம்னு தெரியாது. கிட்னி ஸ்டோன்ஸோடு வருவாங்க. ஏன்னா கால்சியம் நிறையா இருக்கிறனால நிறைய கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கும், மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ் இருக்கும், சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்சஸ் இருக்கலாம், வயிற்று வலி வரலாம். சில சமயம் இதை நம்ம டெஸ்ட் பண்ணலாம், பேரத்தார்மோன் கால்சியம் டெஸ்ட் பண்ணாமல் இருந்தோம்னா என்ன காரணத்தில் வருதுன்னு சொல்ல முடியாது. பட் இது பண்ணி பார்க்குறப்ப பேரதைராய்டு பிடிஹெச் அதிகமாக இருக்கும், கால்சியம் அதிகமாக இருக்கும். நம்ம அடுத்த ஸ்டெப் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கேன் இருக்குது, அதை பண்ணோன்னா அதில் லைட்டப் ஆகும், எந்த கிளாண்ட்லேருந்து வருதுன்னு தெரிஞ்சிடும். அந்த சின்ன ஒரு பட்டாணி மாதிரி இருக்கிற கிளாண்டை நம்ம எடுத்து அந்த டியூமரை எடுத்தோன்னா அந்த மற்ற எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும், பாடியில் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். அதுதான் அட்வான்சஸ் இன் பேரதைராய்டு சர்ஜரி. அண்ட் இன்னொரு விஷயம் நான் கேட்க வேண்டியது, இது ஃபைனல் கொஸ்டின் அப்படின்னே சொல்லலாம். இப்போது இஎன்டி ஹெல்த்
நல்லா இருக்கிறதுக்கு 3 டிப்ஸ் நீங்கள் வந்து மக்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இஎன்டி ஹெல்த் ஃபஸ்ட்டு வந்து ஐ திங்க் இயர் எடுத்துட்டோம்னா நம்ம சவுண்டை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் சவுண்ட் அதிகமாக இருக்கோ அந்த பிளேசஸ் அவாய்ட் பண்ணுறது. லவுட் ஸ்பீக்கர்ஸு, ஆம்ப்ளிஃபயர்ஸ், டிஜே பார்ட்டிஸ் அதுலேருந்து தூரமாக இருக்கிறது நல்லது. ஹெட்ஃபோன்ஸ் அது கம்மியாக யூஸ் பண்ணுறது நல்லது. டியூரேஷன் எவ்வளோ கம்மியாக டைமும் கம்மி வால்யூம் பெட்டர். அது வந்து இன்னர் இயர் ஹெல்த். ஃபார் நோஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த அப்பர் ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன் அடைப்பு இருந்தால் அதை ப்ராப்பராக எவாலுவேட் பண்ணி அது சரி பண்ணுறது நாட் ஃபார் இப்போதைக்கு இல்லை, ஈவன் 20-30 வருஷத்துக்கு பின்னாடி வரக்கூடிய ப்ராப்ளத்தை கூட அது சால்வ் பண்ணணும். யங் ஏஜ்லேயே அது ப்ராப்ளம் இருந்தால் அது சரி பண்ணிக்கிறது. 3வது த்ரோட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சில சிம்டம்ஸ்லாம் இருக்குது, அதை நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம ப்ரீ கேன்சரஸ் சொல்கிற கேன்சர் வரதுக்கு முன்னாடி வர அறிகுறிகள்லாம் நம்ம ஏர்லியாகவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம முதலே சிகிச்சை எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம இயர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹெட்செட் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, ஒன்று வால்யூம் அதிகம் வச்சு கேட்காமல் இருக்கிறது, இல்லை நிறைய நேரம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, எவ்வளோ கம்மியாக வச்சு கேட்க முடியுமோ 60% வால்யூம் வச்சு கேட்குறது ஒரு சேஃபான மெத்தட். அது ஒரு ரூல் எடுத்துக்கலாம். நோஸ் பொறுத்த வரைக்கும் அலர்ஜென்ஸ் எக்ஸ்போஷர், சப்போஸ் ஒருத்தருக்கு அலர்ஜி இருக்குன்னா எதனால் அலர்ஜென் காரணிங்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கிறது, ஹேண்ட் ஹைஜீன் வச்சுக்கிறது, நம்ம கை கழுவி அதுலேருந்து இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறது. அண்ட் த்ரோட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா அதிகம் கத்தாமல் இருக்கிறது, அதிகம் பேசாமல் இருக்கிறது, லவுட் பேசாமல் இருக்குது. சப்போஸ் கோல்டாக இருக்கிறப்ப அதிகம் அதை ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாமே மெயினாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை தவிர நம்ம ஒரு ஏஜ்க்கு அப்புறம் பேசிக்கலாக அவங்களுக்கு ஹியரிங் அசஸ் கரெக்டாக கேட்குதாங்கிறதுக்கு ஒரு செக் ஆடியோகிராம் பண்ணுறதும் பெட்டர். யாருக்கெல்லாம் காது கேட்காமல் இருக்கோ இல்லை காது கொஞ்சம் கம்மியாக இருக்கோ அவங்க ஆனுவல் ஆடியோகிராம், அதாவது எவ்ரி இயர் ஆடியோகிராம் பண்ணி அவங்களோட காது நலனை தெரிஞ்சு வச்சுக்கிறது மிகவும் நல்லாயிருக்கும். இது தவிர நம்ம ரொட்டீன் எக்ஸாமினேஷனில் அவங்களுக்கு தைராய்டு கட்டிகளோ இது இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க மற்ற ஒரு இஎன்டி டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்கான ப்ராப்பர் டெஸ்ட் பண்ணிவிட்டு அது நார்மல் கட்டி தானா இல்லை வேறு எதுவும் டியூமர் கட்டியா கேன்சர் கட்டியான்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், பிகாஸ் இட் வாஸ் அமேசிங் டாக்கிங் வித் யூ. நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணாமல் போகிறதுனால அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த இன்டர்வியூ மூலிமா நிறைய பேர் பயனடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.